கம்பெனில இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது ஒன்ன மட்டும் எப்படி விட முடியும்? இங்க பாரு, நானும் தான் டெஸ்ட் எடுத்திருக்கேன். எல்லா இடத்துலயும் செலவு பண்ணி ஹெல்த் செக்அப் பண்றாங்க. நம்ம கம்பெனில அது ஃப்ரீயா பண்றாங்க. நம்ம நல்லதுக்காக தானே பண்றாங்க. எனக்கு இது ஒண்ணும் இல்ல. நான் வேணான்னு சொல்லும்போது எதுக்கு என்னை கட்டாயப்படுத்துனீங்க? சரி, உனக்கு ஒண்ணும் இல்லைன்னா நீயா டெஸ்ட் கொடுக்க வேண்டியதானே? நாங்க ஏன் கட்டாயப்படுத்த போறோம்? நீ வரமாட்டேன்னு அடம் பிடிச்ச, அதனாலதான் உன்னை கட்டாயப்படுத்தி டெஸ்ட் எடுக்க வேண்டியதா போச்சு. உன் நல்லதுக்காக தானே செஞ்சோம். இங்க பாரு, நீ நம்புறல்ல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுற? தேவையில்லாத பத்தி யோசிக்காம வேலையை கவனி. இங்க பாரு, நீ மட்டும் இல்ல, உனக்கு எதுவும் இருக்காதுன்னு நானும் நம்புறேன். சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிப்போர்ட் சொல்ல போகுது உனக்கு பிரச்சனை எதுவும் இருக்கா இல்லையான்னு. அப்புறம் என்ன? ஐயோ அன்பு, என் வேதனை உங்களுக்கு புரியல. அதையும் திரும்ப திரும்ப ரொம்ப சுலபமா பேசிக்கிருக்கீங்க. இந்தாருங்க, எந்த ஆஸ்பத்திரியில இருந்து வந்து டெஸ்ட் எடுத்தாங்க? அந்த ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அந்த ஹாஸ்பிடல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஏ கேட்டா சொல்ல மாட்டீங்களா? அப்படி இல்ல ஆனந்தி, எனக்கு எந்த ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தாங்கன்னு தெரியாது. அரவிந்த் சார் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். அப்ப அவரை கூப்பிடுங்க. அவர்கிட்ட என் ரத்தத்தை டெஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லுங்க. சும்மா டெஸ்ட் ரிப்போர்ட்னு ஏன் அம்புட்டு பேர் என்னை பைத்தியக்காரி ஆக்குறீங்க? ஆனந்தி, நீ ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு இருக்க. உன்னை அப்படிலாம் யாருமே இங்க நினைக்கல, எதுவும் செய்யவும் இல்ல. சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. டாக்டரே வந்து உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் உன்னோட பிரச்சனையும் தீர்ந்துரும், எங்களோட பிரச்சனையும் தீர்ந்துரும்.